எங்களுக்கு இன்னும் வீடே வரலண்ணா. இப்போ வீடு கொடுத்துக்கிறாங்க எல்லாருக்கும், சில பேர் கொடுக்கல. ஏன்னா இங்கே நிறைய திட்டங்கள் பண்ணியிருக்காரு, ஆனால் எதுவும் செயலாக்கப்படுச்சான்னு எனக்கு தெரியல. அது அந்த ஒன்றும் ஃபோட்டோ ஷூட் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஆமாம், புதுசாக வந்திருக்காரு, அவர் என்ன தாக்கத்தை அதை பற்றிலாம் என்கிட்ட கேட்காதீங்க. டிஎம்கே தான் ஜெயிக்கும். அவர் எத்தனை சிஎம் பதவி ஆசைப்பட்ட வேலை ஆகுமா? படிப்படியாக வந்தால் தான் அவனுக்கு கட்சியில் அவனுக்கு ஒரு பொறுப்பு ஒன்று தெரியும். 50 வருஷம் 60 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்கலாம் வந்து சீஃப் மினிஸ்டர் தாளம் போடுறாங்க. எனக்கு ஒன்றும் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. அவர் ரசிகர் கூட்டம் தான் அதிகமாக தவிர அரசியல் ரீதியாக எதுவுமே இல்லை. பாஜக சார்பாக தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிடுறாங்க. அவங்க வேஸ்ட்டு சார். அவங்களாம் எதுவுமே செய்யல. இப்போ விஜய் வந்து புதுசாக ஏதாவது செய்வார் கண்டிப்பாக. வாய்ப்பு அவ்வளவு அவங்க வர மாட்டாங்க. முதல்ல வந்து அவங்க ஒரு ஆளுநர் இருந்துட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அளவில் எந்த கட்சி ஜெயிக்கும்? டிஎம்கே அது தெரியல, டவுட் தான். அது கோட்டைண்ணே, டிஎம்கே கோட்டையில் அவர் தான் ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக நாங்கள் ரெட்டால ஜெயிக்கோன்ற ஒரு முடிவில் இருக்கோம். கட்சியே போயிடுச்சு, அம்மாவோட போயிடுச்சு கட்சிலாம். விசில் தான் ஜெயிக்கும். விசில் போட மாட்டா, அவர் சினிமாவில் தாட்டம். விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் விகடன் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் பூமர் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ். இன்றைக்கி நாம் சென்னை மாவட்டத்தில் இருக்கோம். சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியோட கள நிலவரங்களை தான் பார்க்க போகிறோம். அதில் முதற்கட்டமாக சேப்பாக்கம், துறைமுகம், மயிலாப்பூர் இப்படி 3 சட்டமன்ற தொகுதிகளையும் பார்க்க போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தோம்னா சேப்பாக்கம் தொகுதியில் திமுக 2011 ஆரம்பித்து 3 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்காங்க. தற்போது உதயநிதி அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காரு. இந்த முறையும் மீண்டும் உதயநிதி அவர்கள் போட்டிடுறாரு. ஏடிஎம்கே சார்பாக ஆதி ராஜாராம் போட்டிடுறாரு. டிவிகே சார்பாக டி செல்வம் போட்டிடுறாரு. நாம் தமிழர் சார்பாக ஆயிஷா பேகம் போட்டிடுறாங்க. அடுத்ததாக துறைமுகம் தொகுதியை பொறுத்தளவில் பார்த்தோம்னா 2016, 2021 2 தேர்தல்களையும் திமுக சார்பாக போட்டியிட்ட பி.கே. சேகர்பாபு அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 2011 தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிட்ட பழகருப்பையா அவர்கள் வெற்றி பெற்றாரு. கடந்த 2 தேர்தல்களாக திமுக தான் இங்கே வந்து கோல் வச்சுட்டு இருக்காங்க. இந்த முறையும் துறைமுகம் தொகுதியில் டிஎம்கே சார்பாக பி.கே. சேகர்பாபு அவர்கள் தான் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு. அதே போல ஏடிஎம்கே சார்பாக பார்த்தோம்னா ராயபுரம் மனோ அவர்கள் வந்து வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு. டிவிகே சார்பாக சினோரா PS அசோக் வந்து போட்டிடுறாரு. அதே போல நாம் தமிழர் சார்பாக பார்த்தோம்னா ரூப்கான் ஷெரீப் அவர்கள் வந்து வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காங்க. அதே போல மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்தவரை பார்த்தோம்னா 2011, 16 2 தேர்தல்களையும் அதிமுக தான் வெற்றி பெற்றாங்க. 2021 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுச்சு. 2026 தேர்தலை பொறுத்தவரை பார்த்தோம்னா திமுக சார்பாக வேலு சிட்டிங் எம்எல்ஏ வேலுவே வந்து வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு. பாஜக சார்பாக இங்கே வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காங்க. டிவிகே சார்பாக வெங்கட் ரமணன் வந்து வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு. நாம் தமிழர் சார்பாக அருண் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு. இதுதான் வேட்பாளர்களுடைய பட்டியல். தொகுதி நிலவரம் என்ன இருக்கு, இங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரை ஆதரிக்கிறாங்க, வாங்க களத்துக்கு போகலாம். உங்க துறைமுகம் தொகுதியில வேற ஏதாவது தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கா? ஒண்ணுமே இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. துறைமுகம் தொகுதியில் எல்லாமே பிரச்சனை தான். என்ன ரோடு ஒழுங்கா எல்லாம் குப்பை கூலமாக பாருங்க, எடுங்க குப்பையை எடுங்க, குப்பை எடுத்து போட ஏதாவது ஓட்டு அவருக்கு தான் அவ்வளோ. இல்லை, துறைமுகம் வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை, சூப்பராக செயல்படுறது. அண்ணன் சேகர்பாபு வந்து நல்லபடியாக செஞ்சிட்ருக்காங்க. 3வது முறையாக மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு சட்டமன்ற தொகுதியில். மீண்டும் நாங்கள் எதிர்பார்த்தோம், மீண்டும் நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த துறைமுக தொகுதி மீண்டும் நல்லபடியாக இருக்கும். நாங்கள் வாக்களிக்கிறது வந்து உதயசூரியன் மட்டும்தான். துறைமுக தொகுதியில் இன்னும் மெட்ரோ வாட்டர் இன்னும் முழுமையாக தீர்க்கப்படல. மழை காலங்களில் இன்னும் அங்கங்கே பள்ளங்களில் இன்னும் பூர்த்தி செய்யலை. அமைச்சர் ஓரளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இன்னும் செய்யக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு நல்லா செய்கிறாரு. அதெல்லாம் இல்லைப்பா இங்கே. எங்களுக்கு இன்னும் வீடே வரலண்ணா. வீடு பிரச்சனைண்ணா. சேகருக்கு தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ வீடு கொடுத்துக்கிறாங்க எல்லாருக்கும், சில பேர் கொடுக்கல. இது எலெக்ஷனாக நிற்க வச்சுக்கிறாங்க, கொடுத்துருவாங்க, எல்லாரும் கொடுத்துருவாங்க. இந்த தொகுதியில் எந்த கட்சி ஜெயிக்கும்? சேகர்பாபு தான் ஜெயிக்கணும். இங்கே வந்து டிஎம்கே தான் ஜெயிக்கும். டிஎம்கே தான். திமுக தான். ஓகே, உதயசூரியன் தான் ஜெயிக்கும். உதயசூரியன் தான். டிவிக்கே தான் வரணும்னு ஆசைப்படுறோம். விஜய் தான் வரணும்னு ஆசைப்படுறோம். துறைமுகத்தில் ஜெயிக்குமான்லாம் தெரியாது, ஆனால் ஆதரவு ஃபுல்லாக விஜய்க்கு இருக்குது. இங்கே ஃபுல்லாக விஜய்க்கு ஆதரவு இருக்குது, எல்லாமே விஜய்க்கு இருக்குது. விஜய் தான் அவர் வரணும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். விஜய்க்கு அவசரம் தான். அவருலாம் நம்ம சினிமா நடிகர்களாக அப்போ போட முடியுமா? பழைய ஆளு அவருக்கு தான் போடுவோம். திமுக கட்சினா திமுக. எங்கள் ஓட்டெல்லாம் திமுகவுக்கு தான், எங்கள் ஃபேமிலி ஓட்டு. அவர் வந்தால் நல்லா இருக்கும், எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பின்காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் தான் வரணும். கலைஞர் தான்பா. கலைஞர். ஆமாம். ஓகே. மு.க. ஸ்டாலின் தான். இந்த முறை பார்க்க போனால் எப்போவுமே நம்ம சேகர்பாபு, பி.கே. சேகர்பாபு தான்.
திமுக தான் ஜெயிக்கும். திமுக தான். ஓகே. எனக்கு சூரியன் தான் வரணும். சூரியன் தான். ஆமாம், சூரியன் தான் வரணும். ஓகே. சேகர் பாபு தான். ஆமாம், சேகர் பாபு தான் வரணும் எங்களுக்கு. ஓகே. ஏன்னா அந்த அலர்ட் பண்ணி எங்களுக்கு சும்மா கொடுத்துக்கிறாரு. நாராயணன் தெருல கொடுத்துருக்கிறாரு வீடு. ஓகே. ஆமாம், இந்த முறையும் அவர் தான் வரணும். எங்களுக்கு சூரியன் தான் கெளிக்கணும். தமிழ்நாடு நெட்வொர்க் சூரியன் தான் கெளிக்கணும். யார் இந்த முறை துறைமுகம் எந்த கட்சி? துறைமுகம் சேகர் பாபு தான் வருவார். எந்த கட்சியும் ஜெயிக்கும் சொல்ல முடியாது. நாங்கள் விஜய் கட்சி தான் போடுவோம் ஓட்டு. நீங்க விஜய்க்கு போட போறீங்க. என்ன காரணம்? என்ன காரணம்னா அவர் கோடிக்கெல்லாம் சம்பாதிச்சாலும் திரும்பி வராரு ஆட்சிக்கு. பணத்தை பார்த்து வரல அவர். ஏதோ மக்களை காப்பாற்றணும் வராரு. திமுக தான். சேகர் பாபு தான் எங்கள் தொகுதிக்கு வரணும். துறைமுகம் தொகுதியில் சேகர் பாபு தான் வருவாருன்னு நிறைய பேர் சொல்றாங்களே. இல்லை, விஜய் தான் வருவார். விஜய் தான் வருவார். விஜய் தான் வருவார். திமுக. திமுக. நாங்கள் விஜய் தான் நினைக்கிறேன். விஜய் தான். என்ன காரணம்? ஏன்னா இப்போ செய்கிறேன்றாரு, பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறாரு, லேடிஸ் நடமாடுறதுக்கு இப்போ பயமாகுது, பசங்களை வீட்டில் விட்டு வரதுக்கே கஷ்டமாகுது. இப்போ அவர் சொல்றது பார்த்தா எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. புதுசா விஜய் வந்திருக்காரு, அவரு எந்த அளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு? அவர்லாம் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாதுங்க. அவர் குடும்பத்தையே அவர் பார்க்க முடியல. அவர் நேரத்தை வந்து செய்ய போகிறாரு. இஞ்சி போனால் தொகுதிக்கு 10,000 15,000 ஓட்டு வாங்குவார். அவ்வளோதான் செய்ய முடியும் அவரால். பெருசா இம்பாக்ட் இருக்காது. ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லை. விஜய் வந்திருக்காரு, அவர் என்ன தாக்கல்? அவர் என்ன செய்வார் அவர் என்ன தெரியும். அதுதான் ஜெயிக்கணும். உதயசூரியன் தான் ஜெயிக்கணும். அவர் என்ன பண்ணாரு எங்களாம் தெரியும். புதுசாக வந்துக்கிறாரு. எங்களை நாங்கள் கொரோனாலேருந்து லோல்பட்டிலேருந்து எவ்வளோ பார்க்குறாரு, எவ்வளோ போகிறாரு. பஸ்ஸில் சும்மா போயிட்டு வரோம். மாதம் 1000 ரூபாய் போடுறாரு. யாரும் இது வரைக்கும் அதுமாரி பண்ணது கிடையாது. எங்களுக்குன்னு இந்த வரைக்கும் யாரும் எதுவும் பண்ணது கிடையாது. அவர் வந்து எங்களை நல்லா செய்கிறாரு. இல்லை, அதை பற்றி நம்மளுக்கு தெரியல. நாங்கள் இஸ்லாமியர்கள் எல்லாமே ஓட்டெல்லாம் உதயசூரியனுக்கு தான் வந்து. ஆமாம், உதயசூரியன் தான் வந்து. வெற்றியின் சின்னம் உதயசூரியன் தான் வந்து. ஆமாம், அண்ணன் நல்லா செஞ்சுருக்காங்க. நாங்கள் அடுத்தவ பற்றி யோசனை பண்ணுறதில்ல. அதில் எதுவுமே தாக்கம் கிடையாது. விஜய் வந்தானேன்னா சும்மா அது எதுவுமே சொல்கிற மாரி இல்லை கட்சியை பற்றி. ஏன்னா அவர் வந்தார், அவருடைய கொள்கை என்னன்னு இன்ன வரைக்கும் ஒரு விஷயம் தெரியல. இருந்தாலும் அவர் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அதெல்லாம் சின்ன பசங்களுக்கு தான் தெரியும். எனக்கு விஜய் வேணாம். எனக்கு ஏடிஎம்கே அது நான் சின்ன வயசுலேருந்து போட்டதில்லை. கொஞ்சம் இது போனோம் அவர் உடனே நம்ப முடியாது. இது வந்து நம்ம தாத்தா காலத்துலேருந்து பார்க்குறோம், பிலீவ் பண்ணலாம். அது போடலாம். அது ஒரு நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போத்துக்கு நம்ம டிஎம்கே ஓகே. அவர் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை சார். அவர் வந்து ரசிகர் பண்ணுறது இதாச்சு. அவர் புதுசாக வந்துக்கிறாரு, எதுவும் தெரியாது. புரியுதுங்களா? அவர் வந்து இப்போ வந்து ஒரு ரசிகராக தான் எல்லாம் பார்க்க வருவாங்க. இப்போ அவர் பொதுக்கூட்டத்தில் வந்தால் கூட எல்லாம் இப்போ இங்கே இருக்கிற ஜனம் வந்து பார்க்க. இப்போ விஜய் இப்படி போகிறாரு. இப்போ நான் வந்து திமுக இருக்கிறேன்னா ஏடிஎம்க இருக்கிறேன்னா சும்மா பார்க்க தான் போவேன். ஏன்னா அவர் பார்த்தது இல்லையா, அதெல்லாம் பார்க்க போவேன். டேரக்டராக பார்க்குறதுக்கு, படத்தில் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கு வித்தியாசம். அவள் தான் விஜயெல்லாம் வந்ததில் எப்படின்னா புதுசாக வந்திருக்காரு. அவருடைய அனுபவம்லாம் கிடையாது. சரி, ஒரு 10-15% ஓட்டு வாங்குவார். அவர் என்ன பூரா ஓட்டு இல்லாத ஆள் தான் அவர் இப்போ பின்னால் போகலாம். பின்னால் போகிறதுல பாதி பேருக்கு ஓட்டு இல்லை. 10-15% அவர் தாக்கத்தை ஏற்படுத்துவார். அவர் கூட்டணி சேர்ந்துருந்தாருன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவரே ஒதுக்க முடியாது தான். கொஞ்சம் அவருக்கும் ஒரு இதுகள் இருக்க தான் செய்யுது. அது என்னங்கிறது இனிமேல் தான் தெரியும். இப்போ சொல்ல முடியல நம்மளால். ஏன்னு சொன்னால் பல இடம் ஏரியா வாரிகள் பார்க்கணும்ல. நம்ம தெரியலங்க. வந்தாலும் தெரியும், எலெக்ஷன் முடிஞ்சாலும் தெரியும். போட மாட்டேன். அவர் சினிமாவில் தான் ஆட்டம். சரி. இங்கெல்லாம் ஒன்றும் ஆட்டம் கிடையாது. பெருசாலாம் ஒன்றும் பண்ண மாட்டார். அதிமுகவோட நிலை என்னவா இருக்கும் இந்த தேர்தலில்? அதிமுக அதான் போட்டிருக்காங்க 30-40 சீட்டு கருத்து கணிப்பு. அவ்வளோதான். இதோட முடிஞ்சு ஒரு ஆலதிக்கா. அதிமுக நிலை சரியாக இல்லை இப்போடைய சூழ்நிலை. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவில் யார் ஜெயிப்பா, யார் முதலமைச்சர் ஆவா? ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான். திராவிட முன்னேற்ற கழகம். திமுக தான். விஜய் தான். விஜய் தான். விஜய் தான். ஓகே. தமிழ்நாடு அளவில் எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவான்னு நினைக்கிறீங்க? விஜய் தான். என்ன காரணம்? ஏன் விஜய்? ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுத்து பார்ப்போமே விஜய்க்கு. திமுக. திமுக. இப்போ வந்ததில் இப்போ சான்லி தான் வருவார். ஏற்கனவே சான்லி தான் இருக்கிறாரு. சான்லி தான் வருவார். மித்தப்படி எதுவுமே. இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். யாருக்கு? விஜய். 5 வருஷம் அவங்க ஆண்டாங்களா, இந்த வருஷம் இந்த 5 வருஷம் இவங்க ஆள். அது யார் வரணும்னு நினைக்கிறீங்க? புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற ஆட்சி வந்து நல்லா தான் போகுது, ஆனால் கொஞ்சம் பிரச்சனையாக போகுது. அந்த பிரச்சனை இல்லாமல் நல்ல ஆட்சி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தெரிஞ்சிடும் யார் என்னன்னு தெரிஞ்சிடும். முதலமைச்சர் சொல்லவே தேவையில்ல. நம்மளுடைய முக ஸ்டாலின் தான் ஒரு முதலமைச்சராக ஆவார். மீண்டும் ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். திமுக. ஆமாம், திமுக தான் ஜெயிக்கும். மறுபடியும் இவர் தான் வருவார்னு தோணுது. ஸ்டாலின் தான் வருவார்னு தோணுது. கொஞ்சம் நிறைவாக பல இதுகள் செஞ்சுருக்கிறாரு. அது சொல்ல முடியாது. திமுக நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. அதனால அவர் வருவார்னு தோணுது. கலைஞர் தான் ஜெயிப்பாரு. ஓகே. டிஎம்கே தான். சேப்பாக்கத்தில் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்குங்க. நிறைய இருக்கு. எதுவும் இல்லை. எதுவும் இல்லை.
நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த முறை எந்த கட்சி ஜெயிப்பாங்கதுல? நிறைய இருக்குது, வந்தால் தான் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். தீர்க்கப்படாத பிரச்சனை இல்லை, எல்லாம் தராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. தீர்க்கப்படாத பிரச்சனை எல்லாம் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு எல்லாமே நல்லா இருக்கு. நிறைய இருக்குது. இப்போதான் அந்த ரோடு முதல்லலாம் சிமெண்ட் ரோடு போட்டிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் நோண்டி எடுத்துட்டு இந்த கல் மாதிரி ஜல்லி போட்டு இது போட்டு இப்போ கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் ஹைட் தூக்கியிருக்காங்க. காவா பிரச்சனைலாம் தீர்த்துச்சு. பைப்புலாம் போட்டு அதெல்லாம் மழை தண்ணி நிற்காது, அதெல்லாம் உள்ளே போயிடுது. பிரச்சனைன்னு பார்த்தா நிறைய இருக்குது, அது எதுன்னு சொல்கிறது, எல்லாமே பிரச்சனை தான். ஆனால் மாற்றம், ஆட்சி மாற்றம் வரணும். சேப்பாக்கம் தொகுதியில் எந்த கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே ஜெயிக்கும். சூரியன் தான். டிஎம்கே தான் வரணும். அங்கெல்லாம் டிஎம்கே தானே. திமுக தான். யார் வரணும் நீங்கள் விரும்புறீங்க? யார் வந்தாலும் எது நடக்க போகிறது? டிஎம்கே அஃப்கோர்ஸ். அது கோட்டைண்ணே, டிஎம்கே கோட்டையில் அவர் தான் ஜெயிக்க முடியும். ஸ்டாலின் தான். டிஎம்கே தான் ஜெயிக்கும். திமுக தான். இங்கே எப்பயுமே டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான். டிஎம்கே தான். நம்ம சின்ன வயசுலேருந்து அதே தான், டிஎம்கே தான். டிவிகே விஜய். விஜய் அவர் தான், உதயநிதி தான். உதயநிதி தான். திமுக தான். திமுக தான். டிஎம்கே தான். திமுக தான். உண்மையாக மனசார சொல்கிறேன், நான் பக்கா டிஎம்கே. சேப்பாக்கத்தில் திமுக தாங்க. திமுக தான். திமுக தான். ஓகே. எந்த கட்சி ஜெயிக்கும்? இவர் உதயநிதி ஸ்டாலின் தான் வின் பண்ணுவாருங்க. ஓகே. இந்த தொகுதியில் அவர் தான் வின் பண்ணுவார். விஜய் தான். விஜய் தான். என்ன காரணம் விஜய் ஜெயிப்பார்? வந்தால் மாற்றம் எதனா பண்ணுவார் புதுசாக, ஓகே. அதுதான் அவரை தேர்ந்தெடுக்கும். இந்த முறை இல்லை, எப்பவுமே இது திருவல்லிக்கேணி டிஎம்கே தான். திமுக தான். இங்கே சேப்பாக்கத்தில் நீங்கள் எத்தனை கட்சி வந்தாலும் டிஎம்கே தான், இது அவங்களோட கோட்டை. டிஎம்கே தான் சார். திமுக தான். டிஎம்கே. திமுக தான். கலைஞர் தான். கலைஞர். இந்த பக்கம் என்டிஏ அலைன்ஸ் தான் ஜெயிக்கும். என்டிஏ தான். ஏன்னா அவங்க எதுவுமே செய்யலை. நாட்டு எல்லாம் ஒரே ஊழல் கொலை கொற்பழி எல்லாம் நடக்குது. ஒருத்தன் கண்டபடி அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் தான் பேசினுக்கிறாங்க. அவங்க வந்தாலும் ஆட்சியை செய்ய போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. என்டிஏ கூட்டணி தான். ஏடிஎம்கே எடப்பாடி தான் பண்ணுவார் நல்லா. இந்த முறையும் டிஎம்கே தான் வரும், எந்த கட்சியும் வராது. டிஎம்கே தான். டிஎம்கே தான் வரும். திமுக தான். அவர் நல்லா தொகுதிக்கு நல்லா செய்கிறாரு. ஸ்டாலின் நல்லபடியாக எல்லாமே செய்கிறாரு. மக்களுக்கு தேவையானது அனைத்து காரியமும் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. டிவிகே. டிவிகே. என்ன காரணம் டிவிகே? புது மாற்றம் வரணும். டிஎம்கே தான் ஜெயிக்கும். திமுக தான். சேப்பா கட்சியில் டிஎம்கே தான் ஜெயிக்கும். டிவிகே. டிவிகே. திமுக உதயநிதி ஸ்டாலின் தான் வருவார். ரெட்டால் தான் வரணும்னு நினைக்கிறோம். எங்கள் தொகுதி தான் வரணும். ஓகே. ஆமாம், விஜயா வரணும். விஜயா கூட வரலாம், அவர் சேர்ந்து தானாரு, அவர் கூட வரலாம். ஜெயிக்கும் டிஎம்கே தான். திமுக தான். டிஎம்கே தான் ஜெயிக்கும், உதயநிதி கேட்பார். ஓகே. இங்கே திமுக ஸ்ட்ராங்காக இருக்குல்ல? இங்கே திமுக ஸ்ட்ராங்காக இருக்குண்ணா. பட் இங்கே எல்லாம் மேக்ஸிமம் இங்கே முஸ்லீம் ஓட்டு தான். அவங்க பல வருஷமாக இங்கே தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் இங்கே முஸ்லீம் இருக்காங்க தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. பட் அவங்க எந்த அளவுக்கு இவர் உதயநிதி என்ன செஞ்சாருன்னு தெரியல. அவங்க தான் அதை முடிவு பண்ணணும். ஏன்னா இங்கே நிறைய திட்டங்கள் பண்ணியிருக்காரு, ஆனால் எதுவும் செயலாக்கப்பட்டுச்சான்னு எனக்கு தெரியல. அது அந்த ஒன்றும் ஃபோட்டோ ஷூட் மட்டும்தான் பண்ணுறாங்க. மற்றபடி ரியலிஸ்டிக்காக இருக்கான்ட்டா அது மாதிரி எதுவும் இல்லை. விஜய் புதுசாக வந்திருக்காரு டிவிக்கே. அவங்களோட தாக்கம் எந்த அளவு இருக்கு? ஓட்டு சதுரம், அவ்வளோதான். சீமானு போனாட்டி நின்றப்போ ஓட்டு சதுரிச்சில அந்த மாதிரி சதுரம். அதிகமாக பெண்கள் விஜய்க்கு வெற்றி கழகத்துக்கு தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் அவங்க மேலே ஆர்வமாக இருக்கிறாங்க. அதிகமாக இப்போ விஜய்க்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஓட்டு கொடுக்காது. கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அந்த விஜயகாந்த் இருந்தார்ல, அவர்கிட்ட காலை கூட தொட முடியாது. அவர் வந்தது தான் தெரியும் என்ன தாக்கம் வரும்னு சொல்லியிருக்காரு. வந்தால் நல்லது தான். ஓகே. அவர் புதுசாக வந்தாருன்னா அவர் என்ன பண்ண முடியும்? அவர் எத்தனை சிஎம் ஆசைப்பட்ட வேலை ஆகுமா? படிப்படியாக வந்தால் தான் அவனுக்கு கட்சியில் அவனுக்கு ஒரு பொறுப்பு ஒன்று தெரியும். இனிமேல் தெரியாத நீ கட்சிகளை கட்சி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தப்பாக பேசினா எப்படியாது இருக்குது. அவருக்கும் ஓட்டு இருக்குது. அவருக்கும் ஓட்டு இருக்குது. ஓகே. அதெல்லாம் கிடையாது. இதுதான் எப்போவுமே இதுதான் திமுக தான். எப்போவுமே திமுக தான். ஓரளவுக்கு இருக்கும், 50% இருக்கும். ஓகே. ஒரு எதிர்கட்சியாக வரலாம். அதெல்லாம் நோக்கமே இல்லை. விஜயெல்லாம் வருவார்னாலாம் எங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. டிஎம்கே தான் இந்த தடவை எப்படியும் செய்யும், அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் தைரியமாக இருக்கோம். டிஎம்கே தான் செய்யும். திமுக தான் ஜெயிக்கும். திமுக தான். ஆமாம். அவரு கொஞ்சம் எதிர்கட்சியாக வரலாம். ஓட்டு பிரிப்பார், அவள் தான். மற்றபடி அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓட்டு பிரிய வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். வர்றதுக்கு விஜயகாந்த் மாதிரி தான். அவர் ஸ்டார்டிங் அவர் கரெக்டாக இருந்தாருன்னா வரதுக்கு அடுத்த வாட்டி வேணால் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இந்த வாட்டி இது கிடையாது. அவருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சார். இங்கே அவர் சந்தேகம்னா சந்தேகம். அது அவர் ஓட்டு வாங்கினப்போ தான் சொல்ல முடியும். தெரியல, சொல்ல முடியும். விஜய் வந்திருக்காரு, புதுசாக நல்லா பண்ணுறாரு. ஆனால் கூட இருக்கிறவங்க சரியில்லை. எல்லாம் ஒரு மாதிரி பண்ணி அவரை ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டபடி பேசுகிறாங்க, கொள்கிறாங்க. அவர் வந்தால் நல்லா செய்வார் நாட்டுக்கு. பட் ஆனால் வர விடுவாங்களா? நம்ம 30-40 சீட்டு மேலே வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் எடுத்த உடனே அவரும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் சொல்ல முடியாது.
நான் 50 வருஷம் 60 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்கலாம் வந்து சீஃப் மினிஸ்டர் தாளம் போடுறாங்க. எல்லாம் அந்த மாதிரி பேசுறதுன்னு தப்பு. வந்து ஒரு 5 வருஷம் இருந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் அவர் ஆட்சி பிடிக்கணுமே தவிர எடுத்தோடனே நான் சீஃப் மினிஸ்டர் சொன்னாலும் ஜனங்கள்லாம் அந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டாங்க. 40-50 சீட்டுக்கு மேலே வராது, அவர் கஷ்டம்தான். அவர் இப்போ வளர்றவங்க முதல்ல இருக்கிறவங்கள பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துன்னு அடுத்த வாட்டிக்கு அவங்க இது பண்ணிக்கலாம். ஓகே. டிஎம்கே நம்ம எதிர்பார்க்கலாம். விசில் தான் ஜெயிக்கும். விசில். ஆமாம். எனக்கு ஒன்றும் அவரோட நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் அரசியல் அவர் ரசிகர் கூட்டம் தான் அதிகமாக தவிர அரசியல் ரீதியாக எதுவுமே இல்லை. அவர் எதுவுமே தெரியாதுண்ணா அவரை பற்றி. அவர் ஷூட்டிங்கில் படத்தில் தான் நடிச்சிருக்காரு. ஓகே, அவர் படத்தில் தான் போயிருக்கணும், அரசியலுக்கு வந்துட்டார், என்ன பண்ண முடியும்? முக ஸ்டாலின் அவங்க அப்பா காலத்தில் இருக்கார், அவர் தான் ஜெயிப்பார் இந்த வாட்டி கண்டிப்பாக. முக ஸ்டாலின் தான் ஆகணும். அதை பற்றிலாம் என்கிட்ட கேட்காதீங்க, டிஎம்கே தான் ஜெயிக்கும். அதெல்லாம் சும்மா ரோட் ஷோ, அவ்வளோதான். இப்போலாம் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது, அது உடையிறது தான் விஜய் வந்துக்கிறார். இவர் தான் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வருவார். விஜய் தான் வரணும்னு நினைக்கிறேன். விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? ஏதாச்சும் நல்லது பண்ணால் நல்லா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பண்ணாத மாதிரி இவங்க ஒரு பண்ணாருன்னா நல்லா தான் இருக்கும். இந்த முறை வந்து டிஎம்கே தான் ஜெயிக்கும். திமுக. விஜய் ஒன்றும் தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்த மாட்டாங்க. அதிமுகவுடைய நிலை இந்த தேர்தல் என்னவா இருக்கும்? நீங்க எங்களுக்கு மனசார சொல்கிறேன், கண்டிப்பாக நாங்கள் ரெட்டால ஜெயிக்கோன்ற ஒரு முடிவில் இருக்கோம். ஒட்டுமொத்தமா எங்களுடைய ஆதி ராஜாராமன் இந்த திருவள்ளிக்கணியில் கண்டிப்பாக ஜெயிப்பார். ஆதி ராஜாராமன் சத்தியமாக ஜெயிப்பார். எங்களுக்கு 234 தொகுதி நாங்கள் வருவோம். அதிமுகவுக்கு வாய்ப்பே இல்லை. அதிமுக 0 தான் வரும். அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லையே, கட்சியே போயிடுச்சு, அம்மாவோட போயிடுச்சு கட்சிலாம். அது தெரியல, டவுட்டு தான். பிஜேபி கூட சேரலன்னா டஃப் கொடுத்துருப்பாங்க, சேர்ந்ததுனால அவங்களுக்கு பாதிப்பு தான். அது அவ்வளோதான், அது வர சான்ஸ் இல்லை. 100 கம்மி யாரும் ஜெயிக்க மாட்டாங்க, 100 வாய்ப்பு இருக்குது. அதிமுக வந்து தனித்து நின்றுனாலே பெரும்பான்மை வந்திருக்கும். பிஜேபி கூட சேர்ந்ததால வர்றதுக்குள்ள வராது. சிறுபான்மையினர் ஓட்டு சுத்தமாக கிடைக்காது. முஸ்லீம்ஸ் ஓட்டு, கிறிஸ்டின்ஸ் ஓட்டுலாம் ஒரு ஓட்டு கூட உயாது. இவர் பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சதால. தனி குடும்பம் இருந்தால் தனி கட்சியாக இருந்தால் பரவாயில்ல, அது கூட்டினால அது டெபாசிட் இல்லாமல் போவாது. அது கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்குது. ஒட்டுமொத்தமா யார் முதலமைச்சரா வருவான்னு நினைக்கிறீங்க? எங்கள் கட்சி தான் சார் வரோம். வழக்கம் போல் தலைவர் தான் வருவார், உதயநிதி தான் இனி வருவார். ஆனால் இங்கே வந்து ஸ்டாலின் தானா? முக ஸ்டாலின் சார் வருவார். ஸ்டாலின் தான் வருவார். இப்போ இருக்கிறது ஸ்டாலின் தான் வருவார். ஃபுல்லாக டிஎம்கே தான் சார் வரும். மொத்தமாக என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கும். ஓகே. சேப்பாக்கம்லையும் இந்தியா தான் வரும். ஜப்பாங்கில் என்டிஏ தான் வரும். ஓகே. டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே, அவ்வளோதான். இந்த வாட்டி டஃப்பாக தான் இருக்கும். டஃப்பாக தான் இருக்கும். யார் டிஎம்கே தான், ஸ்டாலின் தான் வருவார். இந்த வாட்டி முதல்ல வாய்ப்பு அவருக்கு இருக்குது, ஸ்டாலினுக்கு பொம்பளை ஓட்டு இருக்குது, அவ்வளோதான். ஸ்டாலின் தான் வருவார். ஸ்டாலின் தான் வரும். திமுக தான் வரும். இருக்கிறத பார்த்தா எப்படியோ டிஎம்கே தான் வரும். டிவிக்கு இந்த வாட்டி கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க, அடுத்த வாட்டி வேணால் வரலாம். டிஎம்கே வந்தால் தான் நல்லது. வருவார், விஜய் வருவார். விஜய் தான் வருவார்னு நினைக்கிறேன். ஓகே. புதுசாக யாருன்னா போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மயிலாப்பூர் தொகுதியில் இந்த முறை எந்த கட்சி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே வரும். திமுக. டிஎம்கே சார். திமுக தான். ஆமாம். தமிழேசன் பிஜேபியில் வராது, திமுக தான் ஜெயிக்கும். திமுக தான் ஜெயிக்கும். டிவிக்கே தான் பொதுவாக வருது, ஊழல் இல்லாமல் இருக்கும், அதுதான் பார்க்கலாம். யாருக்கு வாய்ப்பு இருக்கு? டிவிக்கே தான். இந்த மாதிரி எந்த கட்சி செஞ்சுக்கிறது, ஒரு மாற்றம் வரணும். மொத்தத்தில் மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும், அவ்வளோ. மாற்றம் மாற்றம் வந்து இப்போ செஞ்சு 67லேருந்து 2026 மட்டும் 2 விதம் மாறி மாறி வராங்க. இப்போ ஒரு மாற்றம் வரணும், இதுவே ஆன்சர் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் சத்தியமாக இருந்ததுன்னா தமிழ்நாடு ஓரளவுக்கு முன்னேறும், அவ்வளோ. ஒட்டுமொத்த தமிழ்நாடு இதுதான். இதே விஜய் கட்சி ஜெயிக்கணும். அவனுக்கு ஆனால் விஜய் பண்ண ஒரே ஒரு தப்பு, எனக்கு இந்த விஜய் இன்னைக்கு உலகம் பூரா போட்டது மோடியை, இந்தியா மட்டும் இல்லை, அவன் மட்டும் மோடியோடு சேர்ந்து இந்த ஆரம்பிச்சிருந்தால் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவேன். அவன் தனிப்பட்ட காரணம் எதுக்காக சேர்ந்தா அது நம்மளுக்கு தெரியாது. இந்தியாவை பொறுத்து மட்டும் மோடி, தமிழ்நாட்டை பொறுத்து மட்டும் விஜய், அவ்வளோ. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்கள் விஜய் தான் வரணும். ஆமாம். இருக்கிறவங்களாம் வந்து அனுபவிச்சிட்டாங்க. இப்போ புதுசாக வர ஆள் வரட்டுமே. இந்த முறை வந்து ஏற்கனவே வந்து இங்கே சிட்டிங்கில் இருக்கிறவர் வேலு தான் இருக்கிறாரு. பிஜேபி கொடுத்தா எப்படின்னு தெரில, பிஜேபி தான் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக சொல்ல முடியாது. பெருந்தன்மை கிடைக்காது யாருக்குமே, பெருந்தன்மை கிடைக்காது. பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காது. பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காது. ஓகே. நேற்று வச்சு டிவிக்கே தான் ஜெயிக்கணும். டிவிக்கு விஜய் தாங்க வருவார். இந்த தொகுதியில் உதயசூரியன் தான். உதயசூரியன் தான். விஜய். விஜய். டிவிக்கே தான். டிவிக்கு. டிஎம்கே. டிஎம்கே. மயிலாப்பூர் பொறுத்த வரைக்குமே டிஎம்கே தான் முன்னிலையில் இருக்கும்.
ஸ்டாலிங்கே வரலாம். ஸ்டாலின் டிஎம்கே தான். திமுக தான். அவர் ஸ்டாலின் தான் வருவார். ஸ்டாலின் தான். இப்போ டிவிக்கே வரலான்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கு. டிவிக்கு டிஎம்கே தான் வரும். திமுக தான். எனக்கு எப்போதுமே திமுக தான். திமுக தான். திமுக தான் வரும். திமுக தான். 100% திமுக தான் வரும். மயிலாப்பூர் தொகுதியில தீர்க்கப்படாத பிரச்சனை என்னவா இருக்கு? மயிலா அவ்வளோ ஒன்றும் இல்லை சார், எல்லாம் நல்லா தான் இருக்கு. பிரச்சனை நல்ல ஓகே. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறையா டிராஃபிக் ஆகுது. பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கிறனால அங்கங்கே ஃபுல்லாமே காலைல ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறதுலேருந்து அங்கங்கே இந்த ரோடே ஃபுல்லாக பிளாக் ஆயிரும். வேறு ரேட்டும் பார்த்தீங்கன்னா காய்கறி ரேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீதி ஏரியா கம்பேர் பண்ணும்போது மயிலாப்பூர்னா கொஞ்சம் ரேட் காஸ்ட்லி, வாடகையும் காஸ்ட்லியாக இருக்குது. விஜய் புதுசா வந்திருக்காரு, என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் கட்சியில் நிற்கிற ஆள் ஒருத்தர் சான்ஸே இல்லை. அவரே வர மாட்டார். விஜய் பேசவே தெரியல சரியா செய்ய போகிறார். முதல்ல பேச தெரியுது அவருக்கு. எனக்கு கூட கட்சியில் போட்டி விடுறவங்க பொதுவாக கேட்கணும், எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்கணும். எனக்கு திமுக தான் போட்டினா அது என்னது? அதுக்கு அர்த்தம் இல்லை. எனக்கு ஊரில் கட்சியே இல்லையா? ஊரில் எத்தனை கட்சி இருக்குது? டிஎம்கே தான் எதிரியா? பாலி பைசா அவங்க போடுவாங்க. டிஎம்கே ஓட்டு தான், அது மாற்றம் கிடையாது. இப்போ இருந்தால் அதான் திமுக தான் வரும். இப்போ கூட விஜய் எப்படி பார்த்தாலும் 60% ஓட்டு இருக்குது. 60% போயிருக்கோம் எப்படியும். இப்போ இருக்கிறதுலேயே ஓட்டு வாலிபர் ஓட்டு, அதாவது சின்ன பசங்க ஓட்டு எல்லாமே அப்படிதான். லேடிஸ் ஓட்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க தான் ஓட்டு போடுறாங்க. அவர் நிறைய ஓட் பேங்க் வாங்குவார். அவங்க ஜெயிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். ஜெயிக்கிறது கஷ்டம் இல்லை, அவர் அனுபவம் கிடையாதுங்க. அவருக்கு இப்போ வந்திருக்கார். அவர் முன்னாடி ஆக்டராக இருந்தார். படிப்பு பார்த்தீங்கன்னா முன்னாடி அவருடைய சம்பாத்தியத்தில் அவர் மக்களுக்கு ஏதாவது பண்ணியிருந்தால் வாய்ப்புகள் முன்னாடி இப்போ இருந்திருக்கும். அவர் இப்போ இறங்கிட்டு அரசியலில் இறங்கிட்டு இப்போ நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு அனுபவங்கிறது இப்போ அரசியல் ரீதியாக கம்மியாக தான் இருக்கும் அவருக்கு. அதனால் மக்களுங்க யோசனை பண்ணி தான் போடுவாங்க ஓட்டுங்க. எதிர்கட்சியாக உட்கார வாய்ப்பு இருக்கிற தவிர மற்றபடி எதுக்கும் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. விஜய்க்கு அவங்களுக்கு இப்போ எதிர்கட்சியாக உட்காந்து தான் அடுத்த எலெக்ஷன் ஏதாவது மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர மற்றபடி வாய்ப்பு இருக்காது. ஒரு வருஷம் தான் அவர் வந்தவர். அவர் அரசியலில் ரொம்ப தெரியாது. ஸ்டாலின் அந்த காலத்தில் துணை முதல்வராக இருந்திருக்காரு, மேயராக இருந்திருக்காரு. நான் அவர் ஒன்று தான் பென்ஷன் வாங்குறேன். இத்தனை கட்சி பென்ஷனை வாங்கலை. அதனால் அவருக்கு தான் போடுவேன் ஓட்டு. அது தெரியாதுங்க, தெரியாது. நான் ஓட்டு எது போடுறேன்னு சொல்கிறேன். ஆனால் விஜய்க்கு போடுவேன். விஜய்க்கு ஏன் விஜய்க்கு வரணும்? விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு ஆசை சார். விஜய் புதுசா வந்திருக்காரு, அவர் என்ன தாக்கத்தை? அதெல்லாம் வீட்டை விட்டே இறங்க மாட்டார். அவரை போயிட்டு பேசுறதே வேஸ்ட் டைம். அது நம்மளுக்கு தெரியாது. தெரியாது. அவர் ஒரு நடிகர் தான், திடீர்னு இறங்கிறார். எல்லாருமே சம்பாதிக்கோசம் தான் இறங்குறாங்க. ஓகேயா, இவரும் சம்பாதிக்கணும்னு இறங்கிறார். அவள் தான். அவருக்கு இன்னும் என்ன விஷயம் தெரியும் சொல்லுங்கள்? இப்போ தான் அங்கே கொஞ்ச நாள் போனால் தான் பார்க்க முடியும். இப்போ இப்படி தான் வந்திருக்காங்க. ஆனால் இந்த திமுக ஜாதி மதம் கலவரம் பண்ணாத எல்லாம் ஒத்திமான்னு போவான்னு சொல்கிறேன். அதுதான் நமக்கு பிடிக்கும். எல்லாம் நீ நான் அண்ணன் சகோதரி மாதிரி தான் நடக்கணும். உலகத்தில் மனிதன் உயிர் கொடுத்த மனிதனை யாரும் கொல்லக்கூடாது, யாருக்கு துன்புறுத்தக்கூடாது. எல்லாம் ஒரு மாதிரி சமாஜம். ஒரு ஜாதி மதம்னா மாடு ஜாதி மனுஷன் ஜாதி தான். நீ ஒரு முஸ்லீம், நான் முஸ்லீம், எல்லாம் ஒன்று தான். உன் சாமி நீ கும்பிட்டு நம்ம சாமி எல்லாம் ஒத்துமா போகணும். அதான் நபிநாயகன் சொன்னது. எல்லாம் ஒத்துமை போங்க, யாரு கேட்டு சண்டைக்கு போகக்கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடாது. விஜய் இப்போ தானே வந்திருக்காரு. அவருக்கு கொஞ்ச நாள் அனுபவம் வேணும்ல. படக்குன்னு போய் இருக்க முடியாதுல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரணும். எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்திருப்பாங்க. பாஜக சார்பாக தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிடுறாங்க. அவங்க வேஸ்ட்டு சார். அவங்களாம் எதுவுமே செய்யல. இப்போ விஜய் புதுசாக ஏதாவது செய்வார் கண்டிப்பாக. அதனால் விஜய் தான் வருவார். இல்லை, வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும் அவங்களுக்கெல்லாம். ஆமாம், வாய்ப்பு ஏன்னா இப்போ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் மயிலாப்பூர் தொகுதியில் முன்னணியிலே இருக்கும். என்ன அவங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்க நல்ல கட்டங்கள்லாம் வருவாங்க, அவங்க வர மாட்டாங்க. முதல்ல அவங்க ஒரு ஆளுநராக இருந்துட்டு இங்கே வர்றதே தப்பு. முதல்ல எடி பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு அவ்வளவு இருக்காது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அளவில் எந்த கட்சி ஜெயிக்கும்? டிவிக்கே தான் வருவாங்க. டிவிக்கு ரொம்ப இம்பாக்ட் ஏன்னா இப்போ எல்லாமே மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ஓகே. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷனில் கேரளாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இலவசம் தேவையில்லை. கரப்ஷன் சென்னையில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்தால் தண்ணி நிற்குது. அதனால் ஃப்ரீயாக ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரப்ஷன் இல்லாமல் கொடுத்தாங்கன்னா வளர்ச்சி பாதையில் போகலாம். யங்ஸ்டர் சப்போர்ட் டிவிக்கே இருக்குது. சீனியர் சிட்டிசன் சப்போர்ட்டும் பண்ணாங்கன்னா டிவிக்கே வின் பண்ணுவோம். 60 வருஷமாக பார்த்தீங்கன்னா மாற்றி வராங்க. பட் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ இந்த வாட்டி நம்ம கேப்டன் விஜயகாந்தை மிஸ் பண்ணிட்டோம். இந்த வாட்டி விஜய் வந்திருக்கா, ஒரு வாய்ப்பு கேட்டிருக்கா, கொடுத்துதான் பார்ப்போமே. விஜய் தான். விஜய் தான். ஓகே. அதுவும் பெரிய கன்ஃபியூஷன் தான். பட் ஆனால் ஏடிஎம்கே வர்றதுக்கு கொஞ்சம் ஏடிஎம்கே வருது. ஆமாம். முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வரணும். விஜய் தான். என்ன காரணம்?
சும்மா புதுசாக வரட்டுமே பார்க்கலாமே. இவங்க திமுக அதிமுகலாம் பெருசாக வரமாட்டாங்க. அவங்களாம் நின்று பார்த்துட்டாங்களே, இவர் வராருல புதுசாக நின்று பார்க்கட்டும். விஜய்லாம் முதல்ல பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சிலையும் ஜெயிக்கிறாருன்னு பார்ப்போம். அப்புறமா அவங்க கட்சி ஜெயிக்கிறத பார்ப்போம். பெரிய ஒரு டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ண போகிறாரு, அது ஒன்றா கன்ஃபார்மு. ஆனால் வந்து ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிலாம் எங்கேயுமே கிடையாது. ஓகே, விஜய். விஜய் தான். என்ன காரணம்? காரணம் ஒரு நல்லது சேர்ந்தால் நல்லா இருக்கும். எல்லாம் நல்லது செய்கிறாங்க, அவரு முன்ன வரணும். அவர் வந்தால் நல்லா இருக்கும். அவர் பண்ணுவார் அவரும் பண்ணுவார் தான். கரெக்டாக பண்ணுவார் அவர் கூட. ஆனால் உங்களுடைய விருப்பம் ஸ்டாலின் தான் வரணுமா இல்லை என்ன? இல்லை விஜய் வந்தால் கூட பரவாயில்ல. விஜய் வந்தால் கூட பரவாயில்ல. ஆமாம், முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வருவார். ஸ்டாலின் தான். டிஎம்கே வரும். திமுக தான். இல்லை, இப்போ இருக்கிற சிஎம் தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உதயசூரியன் தான். உதயசூரியன் தான். ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும். திமுக தான். திமுக தான். எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சி தான் உட்காரும், டிவிக்கே உட்கார மாட்டாங்க. டிஎம்கே தான் வரும். டிஎம்கே. ஆனால் டிவிக்கே வரணும் நாங்கள் ஆசைப்படுறோம், அவ்வளோதான். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.